வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு சென்ற சிஐடி அதிகாரிகள். வெளியான காரணம். சிஐடியின் நடவடிக்கைக்கு ஐதேக கண்டனம். கர்தினால் ஓய்வு குறித்து செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. கொழும்பு மறைமாவட்டம் தெளிவுபடுத்தல். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. பல நாட்களாக நீடித்து வந்த இழுபறி. இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் அமெரிக்கா ஈரான். ஹார்முஸ் நீரிணையில் அதிரடி தாக்குதல். இருபுறமும் முகாமிட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் நேற்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய இல்லத்திற்கு சென்று இவ்வாறாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1.66 பில்லியன் பொது நிதியை செலவழித்து மேற்கொண்டு தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவே விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் பிற்பகல் கொழும்பு 3/5 தளத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு சென்று சிஐடி அதிகாரிகள் குழு மைத்ரி விக்ரமசிங்கவிடமிருந்து இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கின்றனர். அவருடைய உடல்நிலை குறித்து அவருடைய வழக்கறிஞர்கள் விடுத்த கோரிக்கையின் பேரில் இல்லத்தில் வைத்து இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக 1.66 பில்லியன் பொது நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு புதன்கிழமை 29ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருதய சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய துணைவியார் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜிர அபியவர்த்தன இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். மைத்ரி விக்ரமசிங்கவை போன்றே ரணில் விக்ரமசிங்கவும் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் இந்த தருணத்தில் வெளிநபர்கள் அவர்களது வீட்டிற்கு செல்வது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவின் துணைவியார் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொண்ட விவகாரம் தொடர்பில் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு மறைமாவட்ட ஆயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை இவ்வருட இறுதியில் தன்னுடைய பதவியிலிருந்து ஓய்வு பெற இருக்கின்றார் என சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று கொழும்பு மறைமாவட்ட வெகுஜன தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிரிசாந்த் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஆயர் ஒருவரின் பதவி அல்லது ஓய்வு குறித்து இறுதி தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் வத்திக்கானுக்கே உள்ளது. கர்தினால் பதவி நிலுவை குறித்து வத்திக்கானிடமிருந்து இதுவரை எந்தவிதமான உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் கிடைக்கப்பெறவில்லை. கத்தோலிக்க திருச்சபையின் சட்டக்கோவையின்படி ஓர் ஆயர் தன்னுடைய 80வது வயதை எட்டும் போது ஓய்வு பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும். இருப்பினும் அந்த பதவியை நீடிப்பதா அல்லது ஓய்வு பெறுவதா என்பது குறித்த இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் பரிசுத்த பாப்பரசிடமே உள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு அடுத்த ஆண்டு 80 வயது பூர்த்தியாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொழும்பு மறைமாவட்ட தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படும் என சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இவ்வாறான செய்திகளில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்று அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காணிகளுக்கான சட்ட ரீதியிலான ஆவணங்கள் உங்களிடம் இருந்தால் காணிகளை பெற்றுத் தருவோம் என்றும் காணிகளை பலவந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய எண்ணம் தேசிய மக்கள் சக்தியினருக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். வலிவடக்கு பிரதேசத்தில் கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தம்முடைய காணிகளை மீள தம்மிடமே ஒப்படைக்குமாறு அந்த பகுதி மக்கள் நேற்றைய தினம் மயிலிட்டி காணிக்கை மாதா ஆலயத்திற்கு செல்லும் பாதைக்கு அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் சென்று சந்தித்ததுடன் பின்னர் அவர்களுடைய பிரதிநிதிகள் சிலரை தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திற்கு அழைத்து சக நாடாளுமன்ற உறுப்பினருடன் இணைந்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினார். அதன்போது காணி உரிமையாளர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருத்து தெரிவிக்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்களுக்குரிய காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த விடயத்தில் நாம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருகின்றோம். மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் காணிகளை உரிய வகையில் உரிய ஆவணங்களுடன் கையளிக்க வேண்டும். அப்போதுதான் பிரச்சினை நிரந்தரமாக தீரும். உங்கள் வசம் ஆவணங்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்குரிய மண் உங்களுக்கே சொந்தமாகும். எமது ஆட்சி மக்களுக்கானது. எனவே மக்களின் சொத்துக்களை பலவந்தமாக வைத்துக் கொள்வதற்குரிய எண்ணம் எதுவும் இல்லை. தேசிய பாதுகாப்பு அத்தியாவசியமற்றது என கருதப்படும் இடங்களை விடுவிக்குமாறு எம்முடைய அரசாங்கம் உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிச்சயம் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு கிட்டும் என அவர் தெரிவித்தார். இதேவேளையில் கடந்த மாதம் இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மயிலிட்டி காணிக்கை மாத ஆலயம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பு தலைவர் குறிப்பிட்டிருந்த நிலையில் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அதேபோன்று பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆலயத்திற்கான பாதை இன்னமும் விடுவிக்கப்படாத நிலையில் தனியார் காணிகள் ஊடான தற்காலிக பாதை ஊடாகவே ஆலயத்திற்கு மக்கள் சென்று வருகின்றனர். ஆலயத்திற்கு செல்லும் பாதையில் இராணுவத்தினரின் வாகன திருத்தம் அமைந்துள்ளதனால் குறித்த பாதை விடுவிக்கப்படவில்லை. அதில் உள்ள வாகன திருத்தத்தினை அகற்றி பாதையை விடுவிக்க வேண்டும் என கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்ற போதிலும் அந்த பாதை விடுவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையின் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற அமர்வின் போதும் இராணுவத்தினரின் வாகன திருத்தத்தை அகற்றி ஆலயத்திற்கு செல்லும் பாதையை விடுவிக்க வேண்டும் என யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியிடம் கடிதம் ஊடாக கோரிக்கை விடுப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஈரான் சபாநாயகர் இல்லாமல் பாகிஸ்தானில் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவும் ஈரானும் தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படும் சுற்றுப்பயணத்தை அறிவித்ததை தொடர்ந்து பேச்சுவார்த்தை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பல நாட்களாக நீடித்து இழுபறிகளுக்கு பிறகு ஈரானுடனான புதிய சுற்று பேச்சுவார்த்தைக்காக ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெரட் குஷ்னர் ஆகியோரும் சனிக்கிழமை பாகிஸ்தான் செல்வார்கள் என்பதை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நாளை காலை மீண்டும் பாகிஸ்தான் புறப்படுவார்கள் என்பதையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டபடியே ஈரானியர்கள் முன்வந்து இந்த நேரடி உரையாடலுக்கு கோரிக்கை விடுத்தனர் என்று கூறப்படுகின்றது. தேவைப்பட்டால் பாகிஸ்தானுக்கு பறந்து செல்ல அனைவரும் தயார் நிலையில் இருப்பார்கள். ஆனால் அதற்கு முன் இந்த உயர்மட்ட உதவியாளர்கள் அங்கு சென்று நிலைமை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஆகியோருக்கு அறிக்கை அறிவிப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை பென்டகன் செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் அமெரிக்காவிற்கு போதுமான அவகாசம் உள்ளது, மேலும் நாங்கள் ஒரு அவசரப்படவில்லை என்று ட்ரம்ப் கூறியதாக தெரிவித்தார். ஒரு நல்ல ஒப்பந்தம், ஒரு விவேகமான ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு ஈரானுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் ஹார்முஸ் நீரிணையை தாக்குவதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. தற்போது 19 போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கில் முகாமிட்டுள்ளதுடன் நீரிணையின் இருபுறமும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, ஈரான் தரப்பு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளன. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வீசப்பட்டுள்ள கன்னி வெடிகளை படிப்படியாக அகற்றி வருகின்றோம். மேலும் கன்னி வெடிகளை வீசும் ஈரான் படகுகளை சுட்டு வீழ்த்த ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் என்று அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் உயர்தலைவர் மொஜ்தபா கமேனி நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் தேசப்பற்றாளர்களின் ஒற்றுமையினால் எதிரிகளின் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் மக்களின் மனதில் அச்சத்தை விதைக்க எதிரி நாடு முயற்சி செய்கிறது. இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த பின்னணியில் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள அமெரிக்க பிரதிநிதி குழுவினர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது.
பாகிஸ்தான் தலைமையில் நடைபெறும் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஷி நேற்றைய தினம் இரவு அந்த நாட்டு தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு சென்றுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தத்தின் இறுதி செய்ய பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சி செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.